எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எறாக்கு எப்படி மசாலா போடுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது 1 கிலோ எறா, 1 கிலோ எறா டைகர் எறா அது வாங்கியிருக்கேன். இது நடுவில் இது கத்தியால் இதை கட் பண்ணி இது உள்ளே இருக்கிற குடலை எடுத்துடணும். இல்லைன்னா அது சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி நரன்னு இருக்கும், வயிற்றுக்கும் ஆகாது. அது குழந்தைங்க என்ன சாப்பிட்டாங்கன்னா அது ஒரு ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகிடும். அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதை எடுத்துடணும். ஒரு சிலர் எடுக்க மாட்டாங்க, அப்படியே போடுவாங்க. அது நல்லதில்லை. இதுக்கு என்ன மசாலான்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது 1 கிலோ எறா. இது 1 கிலோ எறாவுக்கு நான் என்னென்ன போடணுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது 1.5 கிலோ வஞ்சிரம் ஸ்லைஸ் போட்டு வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஸ்லைஸ் போட்டு வாங்கி 1.5 கிலோ வஞ்சிரம் வாங்கியிருக்கேன். அது கூட ஒரு கொடுவா மீன், அது சின்னதாக இருந்ததுனால அது கூட ஒரு கொடுவா ஒன்று இருந்தது, அதுவும் வாங்கிட்டேன். இப்போ இந்த 1.5 கிலோ வஞ்சிரத்துக்கு நான் என்னென்னா இதுக்கு மசாலா போடணுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இது 1.5 கிலோ வஞ்சிரத்துக்கு மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு. இது சீரகமும் சோம்பு சேர்ந்து பொடி. இது வீட்லேயே அரைக்கிறது. கரம் மசாலாவும் வீட்லேயே தான் ரெடி பண்ணுவேன் நான். அந்த கரம் மசாலா பொடி அது எப்படி அரைக்கணும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது லெமன் வேணாலும் நீங்கள் லெமன் போட்டுக்கலாம். அப்படி லெமன் இல்லைன்னா இந்த மீனுக்கு நான் லெமன் போட மாட்டேன். இது மாங்காய் பொடி. மாங்காயை ட்ரை பண்ணி அது பொடி பண்ணி இந்த வெயில் காலத்தில் வரும் இல்லையா மாங்காய், அதை நம்ம பொடி பண்ணி ட்ரை பண்ணி இதை தூள் பண்ணி வச்சுருக்கேன். நான் இது தான் போடுவேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இவ்வளோதான். 6 ஐட்டத்தை நான் போட போகிறேன். மிளகாய்த்தூள், உப்பு, மாங்காய் பொடி, மஞ்சத்தூள், கரம் மசாலா, இது சோம்பு சீரகம் பொடி. இவ்வளோதான். இதை போட்டு கலக்கிடுவோம். இப்போ எறாக்காக இந்த மசாலாவை இப்போ சொல்கிறேன். இந்த 1 கிலோ எறாக்காக என்ன மசாலா போடணும்னு அந்த மசாலாவை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இது கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூனு, மைதா 1 ஸ்பூனு, கரம் மசாலா, சீரகம் சோம்பு தூள் அது மிக்ஸ் பண்ணது, இது மாங்காய் பொடி, மஞ்சத்தூள், காஷ்மீர் சில்லி 3 ஸ்பூனு. அதுக்கு அந்த 1 கிலோ எறாக்கு தேவையான உப்பு. இது கொஞ்சம் சிட்டிக்கே அர்ஜினம் போட்டேன் நான். அதுக்கு எறாக்கு 65 பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணுவேன். அது எறா 65னால கொஞ்சம் அர்ஜினமோட்டோ பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களோட விருப்பம், அது போடலாம் வேணாம் அப்படின்ட்டு. சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் போட்டோம்னா அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் எப்போ ஒரு நாள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. அது பிறகு இது நாட்டு சர்க்கரை, அது கொஞ்சம், அது ஜூஸியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இந்த பொடியெல்லாம் போட்டு எறா 65க்கு நம்ம இந்த மசாலா போட்டு வச்சுருவோம். இப்போ நான் அந்த மசாலா போட்டு வச்சுருக்கேன். வஞ்சிர மீனுக்கு மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது எறா 65க்கு அதுவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அது மசாலா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணும். ஊறின பிறகு நம்ம அதை வறுப்போம். இங்கே பாருங்கள், அது கூட இப்போ நம்ம அந்த வஞ்சிரம் வறுத்துட்டோம்னா ஒரு ஸ்லைஸாக வெங்காயம் கட் பண்ணி அது கூட வச்சு லேசாக லெமன் பிழிஞ்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இதுக்கும் எறாவுக்கும் இதே மாதிரி லெமனை இப்போ லேசாக பிழிஞ்சு ஒரு வெங்காயம் கட் பண்ணி சாப்பிட்லாம். வெறும் நம்மவை 65 சாப்பிட்லாம். சாப்பாடு கூட பிள்ளைங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, அது வெறும் நம்மவை சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது நல்லாயிருக்கும். அது
இந்த மாதிரி நான் சொன்ன மசாலாவே நீங்கள் போடுங்க. ஒரு தடவை அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலாவை. இதை வந்து எப்படின்னு சொல்லுங்கள். அதை வறுத்துட்டு அது எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்ட்டு எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள். இந்த வஞ்சிரத்துக்கும் அதே மாதிரி நான் மசாலா போட்டிருக்கேன். அதுவும் நீங்கள் அது மாதிரி பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். எல்லோரும் நல்லா சந்தோஷப்படுவாங்க வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா. ஒரு தடவை நீங்கள் செய்கிறத இருக்கட்டும், இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்.